உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் எச்சரிக்கை. எரிபொருள் விநியோக முகவர்கள் என கூறிக்கொள்ளும் ஒரு குழு தொடர்பில் சிஐடிக்கு முறைப்பாடு. கோட்டாவை கவிழ்க்க அப்போதைய அரசாங்கத்தின் அமைச்சரே காரணம். உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்வதற்கான திகதி மார்ச் 17 முதல் 20 திகதி நண்பகல் 12 மணி வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுடன் இது குறித்த வர்த்தமானி அறிவிப்பு தற்போது அச்சிடுவதற்காக அனுப்பப்பட்டுள்ளதாக கூடுதல் தேர்தல் ஆணையர் MMSK பண்டாரமாபா தெரிவித்தார். அத்துடன் உள்ளூராட்சி தேர்தல் மே மாதம் முதல் வாரத்தில் நடாத்தப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேர்தல் ஆணைய தலைவர் AL ரத்நாயக்க கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட போது உள்ளூராட்சி தேர்தலை நடாத்த திகதி குறித்து இந்த வாரத்துக்குள் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அந்தந்த அரசியல் கட்சிகளால் முன்வைக்கப்படும் அனைத்து திட்டங்களையும் பரிசீலித்த பிறகு முடிவு எடுக்கப்படும். நாங்கள் அனைத்து பரிந்துரைகளையும் கணக்கில் எடுத்துக் கொள்கின்றோம். இருப்பினும் ஒரு சுயாதீன அமைப்பாக உள்ளூராட்சி தேர்தல் சட்டத்திற்கு ஏற்ப தொடர்புடைய திகதி அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். அத்துடன் உள்ளூராட்சி தேர்தலுக்கான கட்டுப்பணம் இன்று முதல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் அதன்படி எதிர்வரும் 19 திகதி வரை கட்டுப்பணம் செலுத்த முடியும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் AL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எனினும் 8, 9, 13, 15 மற்றும் 16 திகதிகளில் கட்டுப்பணம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் தேர்தல் ஆணையத்தின் தலைவர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் அவசர மத்திய குழு கூட்டம் இன்று காலை கூடியது. இதன்போது அரசாங்க வைத்திய அதிகாரிகளின் மேலதிக பணி கொடுப்பனவு மற்றும் விடுமுறை கொடுப்பனவு குறைப்பு தொடர்பில் எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதுடன் அரசாங்கத்திடமிருந்து சாதகமான பதில் கிடைக்காவிட்டால் மார்ச் 5 திகதி முதல் நாடளாவிய ரீதியில் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட அரசாங்க அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. மார்ச் மாதம் 6 திகதிக்குள் இவை திருத்தம் செய்யப்படாவிட்டால் மார்ச் 7 திகதி முதல் கடுமையான முடிவுகளை எடுக்க நேரிடும் என அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகததாச தெரிவித்துள்ளார். 6 திகதிக்குள் இந்த திருத்தத்தை செய்யுங்கள். 7 திகதியில் இருந்து நாம் கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். 7 திகதிக்கு பிறகு சுகாதார சேவைகளை எவ்வாறு பராமரிப்பது என்பது குறித்து அரசாங்கம் மீண்டும் ஒருமுறை சிந்திக்க வேண்டியிருக்கும் என செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் விநியோகத்தின் போது வழங்கும் தள்ளுபடி தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினை காரணமாக எரிபொருள் விநியோக செயல்முறையை சீர்குலைத்து அரசாங்கத்துக்கு சிரமத்தை ஏற்படுத்த எரிபொருள் விநியோக முகவர்கள் என கூறிக்கொள்ளும் ஒரு குழு முயற்சிப்பதாக, இதனால் பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துவதாகவும் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி குற்றப்புலனாய்வு பிரிவு குறித்த முறைப்பாடு தொடர்பாக மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. மேலும் சாதாரண பொதுமக்களின் வாழ்க்கையை சீர்குலைத்து நிலையற்ற தன்மையை உருவாக்கி பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிப்பவர்கள் மீது தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கோட்டாபய அரசாங்கத்தை கவிழ்க்க முதலில் காரணமாக அமைந்தது அந்த அரசாங்கத்தில் இருந்த ஒரு அமைச்சர் தான் என புதிய ஜனநாயக முன்னணியின் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அப்போது 2022 அரசாங்கம் வீழ்ச்சியடைந்ததுக்கு முக்கிய காரணம் என்ன? அந்த நேரத்தில் அரசாங்கத்தில் இருந்த ஒரு அமைச்சர் நாட்டில் இன்னும் ஒரு வாரம் மட்டுமே எரிபொருள் இருக்கும் என்று கூறினார். பின்னர் மக்கள் பீப்பாய்களாக எரிபொருளை பெற்றுக்கொண்டனர். கோட்டாபய அரசாங்கத்தை கவிழ்க்க முதலில் காரணமாக அமைந்தது அரசாங்கத்தின் சொந்த அமைச்சர் தான். இன்றும் அதேதான் நடக்கின்றது. இப்போது அவர்கள் குரங்குகளை எண்ணும் விளையாட்டை விளையாட முயற்சிக்கிறார்கள் என்று தெரிவித்தார். இந்த அரசாங்க காலத்திலும் பொதுமக்களுக்கு சேவை வழங்குவதில் கிழக்கு மாகாண சபை அசமந்த நிலையிலே பயணித்து வருகின்றது என திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூப் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கிழக்கு மாகாண சபை அமைச்சுக்கள் மற்றும் திணைக்களங்களுக்கு பொதுமக்களால் அனுப்பப்படும் கடிதங்களில் பெரும்பாலானவற்றுக்கு பதில் அனுப்பப்படுவதில்லை. அவற்றுக்கான நடவடிக்கைகளும் கூட வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் என தாமதப்படுத்தப்படுகின்றன. சில விடயங்கள் எவ்வித நடவடிக்கையுமின்றி கிடப்பில் போடப்படுகின்றன. கடந்த அரசாங்க காலத்தில் கிழக்கு மாகாண சபை எப்படி செயல்பட்டதோ அதே பாணியிலேயே இன்றும் பயணிக்கின்றது. இந்த அரசாங்கம் அரசு சேவையை வினைத்துடன் உள்ளதாக்குவோம், பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக்குவோம் என்று பேசிக்கொண்டாலும் எந்த மாற்றத்தையும் கிழக்கு மாகாண சபையில் அவதானிக்க முடியவில்லை. மக்கள் பிரதிநிதியாகிய நான் கிழக்கு மாகாண சபை அமைச்சுக்கள் திணைக்களங்களுக்கு பொதுமக்களது பிரச்சனைகள் தொடர்பாக கடிதங்கள் அனுப்பியுள்ளேன்.
சில அலுவலகங்களுக்கு நேரில் சென்று விளக்கமளித்து கடிதங்கள் கையளித்துள்ளேன். எனது கடிதங்களுக்கே பதில் கிடைப்பதில்லை. அப்படியாயின் பொதுமக்கள் அனுப்பும் கடிதங்களின் நிலையை எண்ணி பார்க்க வேண்டியுள்ளது. இதைவிட ஆச்சரியம் என்னவென்றால், கிழக்கு மாகாண ஆளுநருக்கு பொதுமக்கள் முன்வைக்கும் பிரச்சனைகளை அவர் சம்பந்தப்பட்ட அமைச்சு திணைக்களங்களுக்கு நடவடிக்கைக்காக அனுப்புகின்றார். அவை கூட கிடப்பில் போடப்படுகின்றன. நான் ஆளுநரது கவனத்துக்கு சில விடயங்களை முன்வைத்தேன். அவர் குறித்த அமைச்சுகள் திணைக்களங்களுக்கு அவற்றை முன்னிலைப்படுத்தி தேவையான நடவடிக்கை எடுத்து 2 வாரங்களுக்குள் பதில் அனுப்புமாறு குறிப்பிட்டு கடிதம் அனுப்பியுள்ளார். அதன் பிரதி எனக்கும் கிடைத்தது. சுமார் 2 மாதங்களாகியும் அவற்றுக்கான பதில் எனக்கு கிடைக்கவில்லை. உரிய விடயம் தொடர்பாக நடவடிக்கை எடுத்ததாகவும் தெரியவில்லை. ஆளுநரது கடிதத்தையே இந்த அதிகாரிகள் கவனத்தில் எடுத்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கிழக்கு மாகாண அரசு அலுவலகங்களின் நிலையை எண்ணி பார்க்க வேண்டியுள்ளது. இது குறித்து நான் மிகவும் கவலையடைகின்றேன் என அவர் தெரிவித்திருந்தார்.